ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு என் அன்புடைய வணக்கம். இன்னைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி வீட்டுல பூஜை அறையில என்னென்ன படங்கள் வைக்கலாம். இந்த முக்கியமானது இது இல்லையா? எல்லாருடைய பூஜை அறையில சாந்தமான படங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுல எந்தெந்த படங்கள் வைக்கலாம், அதோட அந்த சாமி படம் நிறைய பெயிண்டிங்ல வருது. தஞ்சாவூர் பெயிண்டிங், அதே மாதிரி ரொம்ப அந்த கோல்டு பெயிண்டிங் போட்ட மாதிரி வருது. நிறைய விதங்கள்ல சுவாமி படங்கள் வருது. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் விசேஷம் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, வரைந்த படங்கள், சுவாமி படங்கள், தஞ்சாவூர் பெயிண்டிங் அந்த படங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதோட பார்க்கும்போதே சுவாமியுடைய அழகு அது ரொம்ப நல்லா அழகா வரைஞ்சிருப்பாங்க. அந்த படங்களை வச்சு பூஜை செய்வது சிறப்பு. நார்மலா நம்ம பிரிண்ட் எடுத்து செய்யறதை விட கைகளால அந்த சுவாமிய உருவாக்கி அதை பூஜை பண்றது இது மாதிரி அந்த சுவாமி தஞ்சாவூர் பெயிண்டிங் படம் ரொம்ப விசேஷமானது. முதல்ல வீட்டுல விநாயகர் பெருமான் அவருடைய கற்பக விநாயகர் படம் வீட்டுல இருக்குது, ரொம்ப விசேஷமானது. அதுக்கடுத்து வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணிய வள்ளி தேவான முருகர் தம்பதியா இருக்கிற சுவாமி படம் சிறப்பானது. சிவசக்தி சுரூபம், சிவனும் அம்பாலும் சேர்ந்த மாதிரி ரெண்டு பேர் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கிற படமும் விசேஷம். இன்னொரு முக்கியமான படம் என்னன்னு, எல்லாரும் உடைய இல்லத்துல பூஜையில இருக்க வேண்டிய படம் என்ன படம் கேட்டீங்கன்னா, சீதாராமர் பட்டாபிஷேக படம். இந்த சீதாராமர் பட்டாபிஷேக படம் வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பானது. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி உடைய படம் வைக்கலாம். ஏன்னா அது கீழே ஸ்ரீசக்கரம் இருக்கும். ஸ்ரீ புவனேஸ்வரி படம், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி படம், இந்த சுவாமி படங்களை வச்சு பூஜை செய்வது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு உள்பகுதியில கிரகலட்சுமி சொல்லிட்டு அந்த வாசுபடிக்கு மேல கிரகலட்சுமி வச்சு படம் நம்ம அந்த அம்மாள் படி தாண்டி உள்ள வர மாதிரி இருக்கும். அந்த படங்கள் வைக்கலாம். கோமாதா படங்கள் அது கூடவே சேர்ந்த மாதிரி கோமாதா படங்கள் வைக்கலாம். வைக்கிறது சிறப்பாக இருக்கு. எல்லாருடைய இல்லத்துல முக்கியமானது இன்னொரு வைக்க வேண்டிய படம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய குலதெய்வ சுவாமியுடைய படம். அது பத்ரகாளி ஆனாலும் வீரபத்திரனாலும் அகோர மூர்த்தியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க நீங்க உபாசனை பண்ற உங்களுடைய குல தேவையோ அல்ல தேவரோ இருந்தாலும், அதாவது என்னன்னா அந்த குலதெய்வ படம் சாமி வீட்டை வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பானது. இது எப்போ எல்லாம் பண்ணலாம்? மஞ்சள் குங்குமம், சந்தன குங்குமம் எப்போ வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை வச்சு அதுக்கு ஒரு பௌர்ணமி காலங்கள எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. பௌர்ணமி காலம் 30 நாள் ஒரு ட்ரிப்பு, சுவாமி படத்துல ஒரு 30 நாள் ஒரு ட்ரிப்பு நல்ல வெள்ளை துணியில பன்னீர் நினைச்சிட்டு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைக்கலாம். இல்லைன்னா அமாவாசை காலங்களே அந்த பன்னீர் வெள்ளை துணியில பன்னீர் நினைச்சிட்டு சுவாமி படத்தை மேல உள்ள எல்லாத்துலயும் தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு வாசனையான மலர்கள் சூட்டி அந்தந்த பிடித்த நைவேத்தியங்களை வச்சு பூஜை பண்றது சிறப்பானது. ஏன் இந்த சுவாமி படத்தை நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முதல் படின்னு ஒண்ணு தேவை. அதாவது முதல் எடுத்த உடனே சுவாமி இப்படிதான் இருப்பான்றதுக்கு எந்த ஒரு அறிகுறி யாருக்கும் தெரியாது. ஆனா விநாயகர் பெருமான் அதே மாதிரி சாந்தமான ரூபங்களை வச்சு பூஜை பண்ண சொல்ல நம்மளுடைய இல்லத்துல எல்லா விதமான சந்தோஷங்களும், தனதானிய அபிவிருத்தியும், ஐஸ்வர்யமும் கூடுதலாக இருக்கும். உக்ரமான இந்த சுவாமி படம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரத்தை வச்சோன்னா நம்ம அந்த அளவுக்கு முக்கியமான அதுக்கு உடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். குலதெய்வம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ பத்திரகாளி இருக்கு, எங்களுக்கு குலதெய்வம் முனீஸ்வரர் இருக்கு, ஜடாமுனீஸ்வரர் இருக்கிற அவங்களாம் தாவூருக்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுடைய பழக்க வழக்கங்கள். அந்த குடும்பத்தார் மட்டும் வச்சு பூஜை பண்ணலாம், தப்பு இல்லை. மற்றவருடைய வீட்டுல உக்ரமான தெய்வங்களை வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த சுவாமி படங்களை வச்சு நீங்க மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நான் சொன்ன அமாவாசை காலங்கள்ல, பௌர்ணமி காலங்கள், இந்த 2 காலங்களை மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் வெள்ளை பட்டு துணியில பன்னீரை நினைச்சு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் புஷ்பம் இட்டு சாம்பிராணி போட்டு நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்வது சிறப்பாக இருக்கும். அதனால நம்மளுடைய எல்லாருடைய வீட்டுல இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ரொம்ப 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 அழகா இருக்கும். அந்த சுவாமி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா நார்மலா நம்ம பிரிண்டிங்ல வர படத்தை விட டிராயிங் கைகளால் எழுதப்பட்ட படம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனால அந்த படங்களை வாங்கி
வச்சு பூஜை செய்து சிறப்பானதாக இருக்கும். நல்ல விதத்துல நம்ம வந்து நம்மளுடைய சுவாமி பூஜை அறையில உள்ள சுவாமி படங்களை வைத்து சாந்தமான ரூபங்களை வைத்து பூஜை செய்து எல்லாம் வல்ல இறைவனை பரிபூர்ணமாக அருளும் பொருளும் ஐஸ்வர்யம் பெற்று இன்புட்டு வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.